பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திருக்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரான் கோவர்தன மலையை எடுத்து கொடையாக பிடித்த அந்த சரித்திரத்தை அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார். நம்முடைய பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்திலே 5ஆம் திருமொழி. அதிலே முதல் பாசுரத்திலே அவன் கோவர்தன மலையை கொடையாக பிடிப்பதற்கு என்ன காரணம் என்று தெரிவிக்கின்ற பொழுது இந்திரனுக்கு என்று வைத்திருந்த அட்டுக்குவி சோற்று பருப்பதம், அதாவது மலை போல் குவித்து வைத்திருந்த சோறு என்ன, தயிர் வாவி நெய்யளறு இவற்றையெல்லாம் அவன் பொட்டத்துற்றி என்று எல்லாவற்றையும் அமுது செய்து விட்டபடியினாலே இந்திரனுக்கு கோபம் ஏற்பட்டு அவன் மழை பொழிந்தான் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். அதே விஷயத்தை 2வது பாசுரத்திலே மறுபடியும் தெரிவிக்கின்ற பொழுது அந்த இந்திரன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் இந்திரன் எல்லா விதமான நற்செய்களையும் செய்துதான் அந்த இந்திர பட்டத்தையே அடைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்திரனுக்கே கோபம் ஏற்பட்டு இப்படி மழை பொழிந்தான். அப்பொழுது கண்ணபிரான் மலையை எடுத்து குடையாக பிடித்தான் என்று அந்த சரித்திரத்தை மறுபடியும் அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார் இந்த 2ஆம் பாட்டிலே. வலிப்பட்டு முனிந்து விடுக்கப்பட்ட மழை வந்தெழுநாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூரன் எடுத்து மறித்த மலை இளவல் அறியாததோர் ஏற்றப்படி இளஞ்செழியம் தொடர்ந்து முழுவதரம் குளவீழை காணிட்டதெந்து புறம் கோபத்தனவென்னும் கொத்த குளையே. இந்திரன் எப்படிப்பட்டவன் என்றால் வலுவொன்றுமில்லா செய்கை வானவர்கோன் என்று வானவர்களுக்கெல்லாம் கோனாய் இருக்கிறவன் அவன் இந்திரன். அவன் எப்படிப்பட்டவன்? வலுவொன்றும் இல்லா செய்கை, அதாவது குற்றமே இல்லாத செய்கைகளை உடையவன் என்று சொல்லுகின்றான். ஆனால் இப்பொழுது அவனொன்றோ கோபித்துக் கொண்டு கண்ணனுக்கே எதிராக மழை பொழிகிறான் என்றால் இது இப்பொழுது கோபத்திலே இருக்கிற நிலை என்றாலும் கூட இதற்கு முன்னாலே இந்திரன் என்பவன் எப்படி என்னால் நல்ல தர்மமான காரியங்களை செய்து 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணி அதற்கு பிறகுதான் ஒருவன் இந்திர பட்டத்தை அடைகிறானா. ஆயினாலே இந்திரனாக வர வேண்டும் என்றால் அவன் குற்றமில்லாத செய்கைகளை உடையவனாக ஒன்றோ இருக்க வேண்டும். ஆயினாலே அவனை வலுவொன்றுமில்லா செய்கையை உடையவன், குற்றமில்லாத செய்கையை உடையவன். அதற்கு மேலே வானவர் கோன் என்று வானவர்கள் தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கிறவன். அவன் என்ன செய்தான்? வலிப்பட்டு முனிந்து விடுக்கப்பட்ட அவனுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. நம்முடைய உணவை இவன் பறித்து கொண்டானே, நமக்கு என்று அவர்கள் ஆயர்கள் எல்லாம் படைத்திருக்க அந்த உணவை எல்லாம் கண்ணன் உண்டு விட்டானே என்கிற கோபத்தினாலே இந்திரன் என்ன செய்தான்? முனிந்து கோபித்துக் கொண்டு விடுக்கப்பட்ட மழை. அது என்ன ஆயிற்றுன்னா மழை வந்து 7 நாள் பெய்து 7 நாள் மழை பொழிந்ததாம். கண்ணபிரானுக்கும் அப்பொழுது 7 வயது 7 வயது தான் ஆயிருந்ததாம். 7 நாள் மழை பொழிந்தது. அது மா தடுப்பா என்னால் இவர்களெல்லாம் அப்படியே தகைய இங்கே அங்கே போக விட்டாமல் அப்படி தடுக்கிற பொழுது என்ன பண்ணினான்? மதுசூதன் எடுத்து மரித்த மலை. மதுசூதனான கண்ணபிரான் எடுத்தான். மரித்த என்னால் அதை தடுத்த என்று பொருள் சொல்லலாம், அல்லது மரித்த என்னால் கவிழ்த்த என்று. உண்மையாக இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மேலே இன்னொரு பாசுரத்திலேயும் பெரியாழ்வார் கவித்த மலை என்றே காட்டுகின்றார். கோவர்த்தன மலையை அடியிலே கையிட்டு அப்படியே பிடித்தான் என்று நாம் நினைக்கிறோம். படங்களும் கூட அப்படித்தான் போடுகிறார்கள். ஆனால் உண்மையாக அப்படி அன்றிக்கே மலையை எடுத்து கவிழ்த்து பிடித்தான் என்பதாகத்தான்
புராணங்கள் தெரிவிக்கின்றன. மலையினுடைய அடிப்பாகம் அகன்று இருக்கும். அந்த மலை என்றால் மேலே அப்படி குவிந்து இருக்கும் அல்லவா. கண்ணபிரான் என்ன செய்தான், அந்த மலையை எடுத்தான். அப்படி கவிழ்த்து பிடித்தபடியினாலே அகன்ற பாகம் மேல் பக்கமாக இருந்து குடை போல இருந்தது. கீழ்ப்பக்கமாக கண்ணபிரான் தன்னுடைய கையை கொடுத்து அந்த மலையை தாங்கினான். அதைத்தான் மதுசூதன் எடுத்து மரித்த மலை என்று தெரிவிக்கின்றார். அந்த மலை எப்படிப்பட்ட மலை என்றால், அங்கே ஒரு யானைக்கும் சிங்கத்திற்கும் சண்டை நடக்கிறதா அதை வர்ணிக்கிறார். அதாவது ஒரு யானை, பெண் யானை, அதனுடைய குட்டியை அந்த சிங்கமானது வந்து கொன்றுவிட வேண்டும் என்று அப்படி பாய்கிறதாம். அப்பொழுது தன்னுடைய குட்டியை இழந்துவிடக் கூடாது என்பதனாலே அந்த யானை குட்டியினுடைய தாயான அந்த பெண் யானை சிங்கத்தோடு சண்டையிடுகிறது. அப்படிப்பட்ட கோவர்தன மலை என்கிறார். அதாவது இழவு தெரியாததோர் ஈற்று பிடி என்றால், இழவு தெரியாததோர் அந்த தன்னுடைய குட்டியை இழந்து விடுவோமோ என்று அந்த இழப்பை தரிக்க முடியாததான ஒரு பிடி. பிடி என்னால் பெண் யானை. அது என்ன செய்கிறது என்றால், இளம் சீயம் தொடர்ந்து முடுகுதலும், சிங்கக்குட்டியானது தொடர்ந்து வந்து போரிட்ட பொழுதும் என்ன செய்கிறது, அந்த பெண் யானை என்றால் குழவியிடை காலிட்டு அந்த தன்னுடைய காலினுடைய நடுவிலே அந்த ஆணை குட்டியை வைத்துக் கொண்டு எதிர்ந்து போரும் என்கிறார். அந்த யானை குட்டிய நடுவில் வச்சுக்கிறதா, தன்னுடைய 4 கால்களுக்கு நடுவிலே தன்னுடைய குட்டியை வைத்துக் கொண்டு அதே சமயத்திலே சிங்கத்தோடு போரிட்டு அந்த சிங்கத்தை துரத்துகிறதாம் இந்த பெண் யானை. இப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சியை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே. இதுவும் கூட கண்ணன் தன்னுடைய அந்த ஆயர்களை ரட்சித்ததற்கு இதுவும் உதாரணமாகவே கொள்ளலாம். இங்கே சிங்கத்தினுடைய ஸ்தானத்திலே இந்திரனை கொள்ளுங்கள், குட்டியினுடைய ஸ்தானத்திலே அந்த ஆயர் சிறுமியர்களை அந்த சிறுவர்களை கொள்ளுங்கள், அந்த பெண்குட்டி பெண் யானையினுடைய ஸ்தானத்திலே கண்ணனை கொள்ளுங்கள். சிங்கமானது குட்டிக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கிற பொழுது அந்த குட்டியை தன்னுடைய காலுக்கு நடுவிலே வைத்துக் கொண்டு அதனுடைய தாயான பெண் யானை அந்த சிங்கத்தோடு போரிடுவது போல இந்த ஆயர்களை தன்னுடைய கையின் கீழே வைத்துக் கொண்டு அந்த இந்திரன் பொழிந்த மழையை தடுத்தான் கண்ணன் என்று நாம் கொள்ளும்படியாக அப்படி அற்புதமான பாசுரத்தை அருளி செய்கிறார் பெரியாழ்வார். அதற்கு பிறகு அடுத்தபடியாக 3வது பாசுரம். இந்த 3வது பாசுரத்திலே இளையர்கள் எல்லாம் அந்த கண்ணபிரானை போய் சரணடைந்தார்களாம். நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவன் சரணமடைந்தார்கள். இந்திரன் மழை பொழிகிறான், எங்களாலே தாங்க முடியாது என்று சரணமடைந்தார்கள். உடனே கண்ணபிரான் சரணமடைந்தவர்களை ரட்சிப்பதற்காக அந்த மலையை எடுத்தான் என்று அப்படிப்பட்ட சரித்திரத்தை 3வது பாசுரத்திலே அனுபவிக்கிறார். தடங்கண் மடவாக்கியரும் ஆனாயரும் ஆனிரையுமலரே எம்மைச்சரணே என்று கொள்ளன் நிரப்பா இறங்காழிக்கை எந்த எடுத்த மலை அம்மை சரணன்ன தம்பாவயரை பிரவேகின்ற வானினங்கான்மிழன்று கொம்மை புயற்குன்னர் சிலை குணிக்கும் கோவர்த்தனம் என்னும் கொத்த குழையன் அம்மை தடங்கண் மட ஆட்சியரும் ஆனாயரும் ஆனிரையும் அலறி என்கிறார். இந்த மழை பொழிந்த காலத்திலே அந்த மழையினுடைய வேகம் தாழாமல் அம்மை தடங்கண் மடவாய்ச்சியர் என்றால் நன்றாக அழகிய கண்களை உடையவர்களான அந்த பெண்கள், அதற்கு மேல ஆனாயர் என்னால் பெண்கள் மட்டுமல்ல ஆயர்களும் கூட. அப்படி ஆயர்கள், அதற்கு மேலே ஆனிரை என்னால் அந்த பசு கூட்டங்கள், இவையெல்லாம் அலறி என்கிறார். அவர்களெல்லாம் அலறுகின்றனவா, ஐயோ இந்த மழையாலே எங்களுக்கு என்ன துன்பம் வந்து விடுமோ, நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அலற, உடனே என்ன செய்தான் எம்பெருமான், எம்மைச்சரண் ஏன்று கொள் கேட்கிறார்கள் இந்த இடையர்கள் எல்லாம். எம்மை நீ சரணாக ஏற்றுக்கொள், நாங்கள் எல்லோரும் உன்னை சரணடைந்து விட்டோம், நீதான் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறப்ப, உடனே கண்ணபிரான் இலங்கு ஆழிக்கை எந்தை என்னால் தன்னுடைய கையிலே திருவாழியான சக்கரத்தை உடையவன் என்று அப்படி பொருள் கொள்ளலாம். அல்லது ஆழி என்றால் மோதிரம் என்றும் பொருள் கொள்ளலாம். மோதிரத்தை அணிந்த கையை உடையவனான கண்ணன். இங்கே ஆழிக்கை என்பதில் ஒரு அற்புதமான பொருளையும் நாம் நெஞ்சிலே கொள்ளலாம். என்னவென்றால், கையிலே சக்கராயுதம் இருந்தும் கூட இந்திரனுடைய கழுத்தை அவன் அறுத்து விடவில்லை. இவன் நம்முடைய அடியவன், போனால் போகிறது என்று என்ன செய்தான், அவன் செய்த பிழையை பொறுத்து மலையை ஏந்தி கொண்டு நின்றான். ஆக ஆழிக்கை எந்தை எடுத்த மலை, அந்த கோவர்த்தன மலையானது
எப்படிப்பட்டது என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குறவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தம்மை சரண் என்ற தம் பாவையரை அந்த குறவர்கள் அங்கே புனமேய்கின்ற மானினம் காண்மின் என்று கொம்மை புய குன்றர் அந்த மலைநாடர்கள் அவர்களிடத்தில் நிறைய பெண்கள் எல்லாம் சரணடைந்திருக்கிறார்களாம். அதாவது மலைநாடர்களை மணந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மலைவாசி அந்த ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் தம் பாவையர் அந்த பெண்களுக்கெல்லாம் கண்கள் எப்படி இருக்கிறதுன்னா மானுடைய கண்ணை போல அழகிய கண்கள் இருக்கின்றனவாம். தூரத்திலே இருந்து அவர்களை பார்த்த இந்த மலைவாசிகள் அவர்களை தங்களுடைய பெண்கள் என்றே நினையாமல் அவர்களை மான்கள் என்றே நினைத்து விட்டார்களாம். உடனே தம்மை சரண் என்ற தம் பாவையர் தம்மை சரணமடைந்த தங்களுடைய பாவையர் பெண்களான அந்த பெண்கள் அவர்களெல்லாம் பார்த்த உடனே மற்றவர்களிடத்துல காட்டுகிறார்களாம். புனம் மேய்கின்ற மானினம் காண்மின், இத பாருங்கள் நம்முடைய புனத்தை எல்லாம் அங்கே மான்கள் மேய்கின்றன என்று மற்றவர்களிடத்திலே காட்டுகிறார்கள். உண்மையாக அவைகள் மான்கள் அல்ல, இவர்களை அண்டி இருக்கிற பெண்கள் தான். ஆனால் பெண்கள் பார்ப்பதற்கு மான்கள் போல இருக்கிறபடியினாலே தூரத்திலிருந்து பார்ப்பவர்கள் அவர்களை மான்கள் என்றே நினைத்து விட்டார்களாம். அப்படி மான்கள் என்று நினைத்து கொம்மை புயக்குன்றர் நன்றாக அப்படி அந்த மலையிலே இருக்கக்கூடிய அந்த மலைவாசிகளான அந்த ஜனங்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் சிலை குனிக்கும் என்கிறார். தங்களுடைய வில்லை எடுத்து வளைக்கிறார்கள் அந்த மான்களை அம்பாலே விரட்டுவதற்காக என்று. அதாவது தங்களுடைய பெண்களையே மான்கள் என்று நினைத்து அவர்கள் வில்லை வளைத்து அவர்களை விரட்ட பார்க்கிறார்கள் என்று ஒரு இயற்கை காட்சி. அதைத்தான் தெரிவிக்கிறார். தம்முடைய அடியவனான இந்திரனையே கூட இந்த இடத்திலே கண்ணன் என்ன செய்ய வேண்டியிருந்தது, விரோதியாக ஒன்றோ பாவிக்க வேண்டி இருந்தது. எதனாலே என்றால் எப்படி புனத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மானை விரட்டுகிறார்களோ அதுபோல இந்த இடத்திலே ஆயர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த இந்திரனையும் கண்ணன் விரட்டினான் அல்லவா, அதை நாம் சேர்த்து அனுபவிக்கும்படியாக இப்படி இங்கே இந்த கோவர்தன மலை என்பதை கண்ணபிரான் அப்படி கொற்றக்குடையாக பிடித்தான் என்று அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். இப்படி இவருடைய அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.